ஏய் ஏய் கடிச்சு கூடாதுடா. எப்படி நிற்கிறான் பாருங்க. ஹாய் ஹவுஸ் சொல்லணுமா? ஹவுஸ் விட்டா ஒழுங்காக இருக்குதுயா? ம் கருவையா சாமி என்ன இது பண்ணுறான் பாருங்களா. ஹவுஸ் விட்றது தான் இந்த ஆட்டம். இந்த நைஸ் பண்ணுறதெல்லாம் அவுத்து விடுவாங்க அப்படின்ட்டு தான். அவுத்து விடுவாடா. ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு வரியா? இரு அவுத்து விட முடியுமாம் என்ன பார்க்குறேன். இருடா ஐயோ இரு. அவுக்க முடியாத அளவு கட்டியிருக்காங்களே. நான் எப்படி அவுக்கிறது? இரு பார்க்குறேன். இரு நீ ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அவுத்து விட முடியும். இல்லைன்னா நான் எப்படி அவுத்து விட்றது சொல்லு? அவுக்கிற மாதிரி இல்லையே. எங்களுடைய பெரிய இழந்த மரம். யாரும் உள்ள வந்து பேச மாட்டீங்க. முள்ளில்லா சாத்துக்குடி குட்டி குட்டியாக இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்காங்க. என்னடா பூவே வரல காயே வரல அப்படின்னு பார்த்தா நல்லா இப்போ நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க. தெளிவாக வரமாட்டேங்குது வீடியோ பாருங்க. இந்த பக்கம் மட்டும்தான் பிஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறையா பிஞ்சு. இந்த செடி வந்து நாங்கள் வச்சு 5 வருஷம் ஆகுது. அப்படியே இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் வேணால் 2 டைம் காய் வச்சிருச்சு. இந்த சட்டியில் வந்து எப்பயுமே அது என்னன்னு தெரியல, பூ இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சட்டியில் மட்டும் ஒரு நாளைக்கு 5 பூ 6 பூ 10 பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கூட பாருங்கள் 2 4 6 பூ இருக்காங்க இன்றைக்கி ஒரே சட்டியில். அதே பார்த்திங்கன்னா இந்தாண்ட நிறைய சட்டை நிறைய கிளை இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது என்னமோ தெரியல பூ வைக்கிறது இல்லை. அந்த ஒரு சட்டியில் மட்டும் அவ்வளோ பூ வைக்குது. அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா எங்களுடைய சோளக்காடு வயல். சோளம் வந்து இந்த மழை வரும்போது நாங்கள் குருவி முடக்க முடியாது, எல்லாம் குருவி சாப்பிட்டு போயிடுச்சு. குருவி கிளி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. எங்களுடைய அத்தி மரம் நிறைய பழம் வைக்கும்.